மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராட்டு தோசை பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து தக்காளி கார சட்னி வச்சுருக்கோங்க. இப்போ தான் அரைச்சேன். இது வந்து வீடியோ எடுக்கல. பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராட்டு தக்காளி சட்னியும் முருங்கைக்கீரை தோசையும் ரெடிங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ண போகிறேங்க. முருங்கைக்கீரை தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோட வச்சு அரைச்சி சாப்பிட்டாலும் குழந்தைகள் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் சூப்பாகவும் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி தோசையாகவும் பண்ணி கொடுக்கலாங்க. அரைச்சி தோசை பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிட்ருவாங்க. சட்னி தாளித்து கொடுக்கலாம், தொக்கு வச்சு கொடுக்கலாம். தொக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். முருங்கைக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோட போட்டு ரைஸ் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தோசையும் இன்றைக்கி நம்ம பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு சரியில்லாதவங்களாம் அந்த மாதிரி முருங்கைக்கீரையை சூப் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீமோகுளோபின்லாம் குறையா இருந்ததுன்னா அதிகப்படுத்தி கொடுக்குங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இல்லை இளம் தண்டாக இருந்துச்சுங்க கீரை வந்து, அதெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி இதை கொஞ்சமாக நான் தோசைக்கு எடுத்துகிட்டு பாக்கியை நான் சூப்பு போடுறதுக்கு எடுத்துட்டேங்க. சூப்பு போடுறதுக்கு காம்போட நறுக்கி தான் பண்ணுவேன். காம்புலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெறும் கீரையை மட்டும் எடுக்காதீங்க. சூப் போட இருந்தால் அப்படியே காம்போட போட்டு அரைச்சி பண்ணுங்கள். தோசைக்கு தந்தோடி நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பு வந்து அடுப்பில் எடுக்க பாருங்கள். காம்போட போட்டு நான் வச்சுருவேன். அப்படி நறுக்கி இதை குடித்தோம்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்குங்க நமக்கு. இதை சாப்பிட்டாலே காலில் இருக்க எரிச்சல், பாதத்தில் இருக்க காந்தல்லாம் போயிடும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா சூப் போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. இஞ்சி, மிளகு, பூண்டு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நச்சு நம்ம போட்டு மஞ்சள் பொடி போட்டு அவிச்சோம்னா அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆட்டுக்கால் சூப்பு தோற்று போகுங்க. இப்போ முருங்கைக்கீரை தோசை பண்ணதுக்கு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டுங்க, கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் எடுத்துக்கலாம். இங்கே அடை தோசையும் பண்ணி சாப்பிட்லாங்க. சவ்வரிசி போட்டு அடை தோசை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி மாவு கூட போட்டு பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லதும் கூட. சாப்பிடுங்க அடிக்கடி பண்ணி. ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்கீரை நம்ம எடுக்கணுங்க. தோசை தான் பண்ணி சாப்பிடணும் இல்லை. சூப் போட்டு குடிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா தோசையில் அரைச்சி ஊற்றி தோசையை பண்ணி சாப்பிடுங்க. அடை தோசை பண்ணி சாப்பிடுங்க, பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, கடைசல் பண்ணி சாப்பிடலாம். எல்லா வகையிலையும் பண்ணலாங்க. இது முருங்கைக்கீரை வந்து வாங்க இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 மிளகாங்க. மிளகா உடச்சி போட்டுக்கோங்க, இல்லைட்ட தெரிச்சிரும். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. லைட்டாக காரம் இருந்தால் போதும். நம்ம சட்னியில் காரம் வைக்கிறதுனால 2 மிளகா போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு தோசைக்கு பாக்கி நான் சூப்பு பண்ணிட்டாங்க. முருங்கைக்கீரை பார்த்தோன்னே எனக்கு தோசை விடணும் போல் ஆசை கொடுத்துருச்சு. அதனால் முருங்கைக்கீரை தோசை பண்ணுறேன். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதுங்க.
நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம். நம்ம தோசை தான் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். நான் 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி கீரை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆறட்டுங்க, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரை எல்லாமே ஆறிடுச்சுங்க, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், தோசை மாவில். கீரை தந்தோடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா மையாக அரைங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். மாவு கூட ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அலசி ஊற்றிடலாங்க. கீரை வந்து நம்ம திக்காக தான் அரைச்சிருக்கோம். இட்லி மாவுங்க. தோசை மாவுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம இட்லி மாவு தான் எடுத்துருக்கோம். அதனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப ஈஸிங்க முருங்கைக்கீரை தோசை பண்ணுறது. முடக்காத்தான் தோசை பண்ணலாம். நீங்கள் கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தோசை தவா அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. ஹீட்டாகட்டும், மாவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷ் பேப்பர் அல்லட்ட ஒரு துணியை வச்சு நம்ம நல்லா துடைச்சிக்கணும். அப்போ தான் தோசை வந்து உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு தோசைக்கு இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. நல்லா தடவி எடுத்தாச்சு. மாவு ஆட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி ஊற்றினா போதுங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓரத்துலலாம் சுற்றி எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா எடுக்கிறதுக்கு நல்லா பாட்டாக வந்துடுங்க. நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே மொறுன்னு கிறிஸ்பியாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தோசை வந்து திருப்பி போட்டோம்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாங்க. எம்மி எம்மி தோசை ரெடி. அடுத்தது நொன் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நைஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு மாவை குறைச்சிடணுங்க. நம்ம மாவை குறைச்சிட்டு நம்ம தேய்ச்சோன்னா நல்லா நைஸாக கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி போடாத இருந்தால் இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கோங்க.
திருப்பி போடாமல் எடுக்கிறதா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வேகணும். மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராட்டு தோசை பண்ணியாச்சுங்க. எம்மி எம்மி முருங்கைக்கீரை தோசை ரெடி. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து தக்காளி கார சட்னி வச்சுருக்கோங்க. இப்போ தான் அரைச்சேன். இது வந்து வீடியோ எடுக்கலை. பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராட்டு தக்காளி சட்னியும் முருங்கைக்கீரை தோசையும் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரை தோசையும் தக்காளி கார சட்னி சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நம்மளுக்கு கீரை போட்டுக்கன்னா டிஃப்ரெண்ட்டே தெரியலங்க. ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.